இன்னைக்கு சோறு ஒரு டம்ளர் தண்ணி தான். ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகினில் ஏது கல்லாட்டா. வந்துட்டாங்க. என்னங்க? என்னையா பாட்டெல்லாம் பெருசா இருக்கு, எடுப்பு சாப்பாடு ரொம்ப பலமா? ஆமாங்க. என்னென்ன காய்கறி? வடை பாயசத்தோட ஸ்பெஷல். இப்பதான் ஒரு புடி பிடிச்சேன். நம்ம வீட்ல மீன் குழம்பு, வஞ்சிர மீன். சாப்பிடுறியா? வேண்டாங்க, இப்பதானங்க சாப்பிட்டேன். தங்கம் சாப்பாடு போடு. இது என்ன ஹோட்டலா? வர வர ஓ இஷ்டத்துக்கு வர. வேலை லேட் ஆயிருச்சு. இருந்ததெல்லாம் சிங்காரம் வீட்டுல விருந்தாளி வந்திருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டான். இது என்ன மீன் குழம்பா? ரொம்ப பசிக்குது தங்கம். இதோ நிக்குத பூமு மாடு, அதுகிட்ட வடை பாயசத்தோட எடுப்பு சாப்பாடு இருக்கான், போய் சாப்பிட்டுக்க. ராத்திரி நான் அதுக்கு ஆக்கி போட்டுக்கிறேன். உனக்குதான் ராத்திரி வச்சு கொட்டுறான்னு சொல்லிட்டால. அப்புறம் அட பாவி மனுஷா, பெரும் பாத்திரத்தை வச்சுட்டா இவ்வளவு நேரம் ஏப்ப விட்டுட்டு இருந்த? பட்னியா? கையில காசு இல்ல. வா எங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொல்லியிருந்தா சிங்காரத்து கையில குடுக்காம ஓ வயித்துல கூட்டி இருப்பேன்ல. அட உடுத்தங்க, இந்த ஆள் எப்பவுமே இப்படித்தான். மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்ல மாட்டான், எல்லாத்துலயுமே லேட்டு. பொண்ணுவா ஆத்தா எந்த நேரத்துல பெத்தாளோ தெரியல. அவ அவசரத்துக்கு பெத்திரி போயிட்டா, நீ கிடந்து முழியா முழிக்கிற. வெட்டிக்கிட்டு வாண்டா, கட்டிட்டு வரணும். உரத்துல நெருப்பு குச்சி மாதிரி பொசுன்னு பத்திக்கணும். எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கே தவிர சுண்டலிக்கு இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்லையே. மனசுல இருக்கிறத பட்டாரு சொல்லி தொலைக்கணும். காத்துள்ள போதே தூத்திக்கணும். இது கூட உனக்கு தெரியாம போச்சு. முந்தானு முடிச்சு படம் வந்தாலும் வந்துட்டு முருங்கக்கா விலையெல்லாம் ஏறி போச்சு. அவன் கூட கணக்கா வாங்கிட்டு போறானுங்க, வீட்டுல போய் பொண்டாட்டி இம்சை பண்ணானுங்க. நம்ம தலையெழுத்து வெட்டியா ஊர் சுத்துற ஆளுக்கெல்லாம் பொங்கி போட வேண்டி இருக்கு. தங்கா, இது என்ன நீ சாப்பிட்ட எச்சிலையா? அச்சி, காக்காய்க்கு சோறு வச்ச மாதிரி வச்சிருக்கிறிய. அரிசி விக்கிற விலையில அன்னதானம் வேற. போதுங்க போதுங்க, வயிற்றுக்கு துரோகம் பண்ணாதயா, நல்லா தின்னு. தங்கம், இன்னும் கொஞ்சம் சோறு போட. ரொம்ப தின்னாத, அளவோட தின்னு. வளமோட வாழுங்க, குடும்ப கட்டுப்பாடு வீடுது. ஏன்பா அவ்வளவு சாப்பிடுற? நீதான் போதும் போதும்னு சொன்னீங்க. கொண்டாங்க கொண்டாங்க. மாமோய், நீ தின்ன யார் எடுப்பாங்க? நீதான். அட இடியா, நீ வையா. வேண்டாங்க, நானே எடுக்கிறேன். போறேன். இவன் ஒட்டுறானா இல்ல இவன் ஒட்டுறானா? யாரு ஒட்டுறாங்கன்னே தெரியலையே. ஏன் சேது கண்கலங்குற? புலம்புல காரம் ஜாஸ்தியா? இல்ல, ஒருவேளை சோத்துக்காக இவ்வளவு திட்டு வாங்கணுமா? நேரத்தோட நான் சொன்ன இடத்துக்கு போயிருந்தா வேலை கிடைச்சிருக்கும்ல. சரி, இனிமே நீ இந்த சாப்பாட்டு பிரச்சனையை பத்தி கவலையே படாத. என்கிட்ட கைவசம் ஒரு நல்ல ஐடியா இருக்கு. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.